சக்கரையே நில்லடி, யாரழைத்தா சொல்லடி. சக்கரையே நில்லடி, யாரழைத்தா சொல்லடி. சக்கரையே நில்லடி, யாரழைத்தார் சொல்லடி. நித்தம் நித்தம் சீனி தொட்டு தின்றதில்லையே, லட்டு கேட்டு வாயில் போட்டு வென்றதில்லையே. சக்கரையே நில்லடி, யாரழைத்தார் சொல்லடி. சோறு தின்னும் பொழுது ஜீரணிக்கும் போது இன்சுலின் சுரக்கும் இல்லையா? அப்பா அம்மா ஜீன்ஸ் நமக்கு வரும் போது சுகர் நோயும் வரும் இல்லையா? சக்கரையே நில்லடி, யாரழைத்தார் சொல்லடி. தொட்டதில்லையே, லட்டு கேட்டு வாயில் போட்டு வென்றதில்லையே. சக்கரையே நில்லடி, யாரழைத்தார் சொல்லடி. குண்டடிக்கும் கொழுப்பில் இன்சுலின் வேலை செய்யாது, சுகர் ஏற காரணம் கொழுப்பு. கணையத்துக்குள் கோளாறு, இன்சுலின் வற்றி போனது, சுகர் ஏற காரணம் 2. தேவை தினமும் சாப்பாடு, நீவை உணவில் கோட்பாடு. ஃபிகர் தானாக மெலியும் இல்லையா, சுகர் தானாக குறையும் இல்லையா? சக்கரை ஏன் வந்தது தெரிந்து கொண்டால் நல்லது. கால்கள் தினம் கழுவு, மாத்திரை தினம் முழுங்கு, சீழ் வைத்தால் ஆபத்தில்லையா? ஒவ்வொரு வருடம் செக்கப்பு, பிபி ரத்தம் கண்டெஸ்ட், நீ செய்தால் நன்மை இல்லையா? அரிசி கோதுமை பாதி, காய்கறி பழங்களும் மீதி, உணவே மருந்தாகும் தெரியும் இல்லையா? அதுவே விஷமாகும் புரியும் இல்லையா? சக்கரை ஏன் வந்தது புரிந்து கொண்டால் நல்லது. நித்தம் நித்தம் 30 நிமிடம் எக்ஸசைஸ் பண்ணு, படுக்கும் முன்னே பாதம் கழுவி நித்திரை கொள்ளு. சக்கரை ஏன் வந்தது புரிந்து கொண்டால் நல்லது.